நான் என் பாட்டி தானியா எல்லாரும் இப்படி ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும்தான். அதனால நீ இத அனுபவிச்சே ஆகணும். தேனே, நீ விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. ஐயோ, நீ தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பணுமா? நான் ஏண்டி கிளம்பணும்? ஆமா, அப்படி நான் என்ன விஷயம் தெரியாம பேசிட்டேன் சொல்லு. என்ன என் மாமா உன்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லுவ? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் நீ யார் அவரை கொல்றதுக்கு? அவரு தப்பு பண்ணா நீ போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீயே கொன்றுவியா? என் மாமாவ அவரை கெட்டவரனே வச்சுக்கலாம். ஆனா தானியாவையும் என் பாட்டிய பத்தியும் நீ யோசிச்சு பாக்கல. நீலாம் என்ன ஜென்மண்டி? உன்னை நல்லா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாங்களே அவங்கள சொல்லணும். ஆனா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நீங்க எல்லாரும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் தானே பாக்குறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது என்கிட்ட நடக்காது. உங்க 2 பேரையுமே நான் தப்பிக்க விடவே மாட்டேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். இது சத்தியம். இல்ல தேனே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ அம்மா தாயே, நீ எந்த இதுவும் சொல்ல தேவையில்ல. கோர்ட்ல ஜட்ஜ் உங்களுக்கு கரெக்டா தீர்ப்பு எழுதுவார்ல, அன்னைக்கு வந்து ஒன்னு மறுபடியும் சந்திக்கிறேன். இவன் அந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு போறா? என்ன சொல்லிட்டு போவா? எங்கள் மாமாவை கொண்டவங்களை சும்மா விட மாட்டேன்னு சும்மா இருக்க முடியாமல் வந்து சும்மா சொல்லிட்டு போவா. கிறுக்கு பிடிச்சவ. சுகர் வந்த காட்டருமே முறைக்குது. யோ, கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. ஓகே சார். ஏறுமா. குட்டிச்சாத்தனும் சுகர் வந்த காட்டருமையும் ஒன்னா போகுது. மாம்சே, அந்த ஆள் வெளியில் போயிருக்குமா? நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்ன பண்ண முடியும்? நம்மளால் இந்த கம்பியை உடைச்சிட்டு வெளியே போக முடியுமா என்ன? மாம்சே, இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போமா என்னாச்சுன்னு? கேட்கலாம், ஆனால் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. யோ, சும்மா கேட்டு பார்ப்போம்யா. நான் பார்த்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஆளாக தான் இருக்காங்க. எப்படி நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாகணும்யா. அப்போதான் நம்ம அடுத்து என்ன செய்ய முடியும்னு யோசிக்க முடியும். காசா பண்ணாம கேளு. மேடம். ஏக்கா மேடம். உங்களை தான். ஒரு நிமிஷம் வாங்க மேடம். சொல்லுங்க, என்ன மேடம்? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? ஆமாம் மேடம், சின்ன ஹெல்ப் தான். கதவை திறந்துருக்க வெளியில் போகணுங்கிற பெரிய ஹெல்ப்பெல்லாம் கேட்க மாட்டோம், சின்ன ஹெல்ப் தான். ஐயோ, பாய முட்டு சும்மாரியா. மேடம், அன்பு சாருக்கு என்னாச்சு? ஏன் வேற ஆள்கிட்ட கேஸை மாற்றி கொடுத்துட்டாங்க? மாயா வேற எங்களை பார்க்க வரவே இல்லை மேடம். வெளியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை மேடம். மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது எங்ககிட்ட சொல்கிறீங்களா ப்ளீஸ்? மேடம், உங்களுக்கு தெரியும் மாயா தான் எங்களோட லாயர். வெளியிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும்தான். இப்போது அவங்களும் வரல மேடம். அன்பு சார் வேறு இல்லைன்னா இதில் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரில மேடம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சாலாவது நாங்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மாயா மேடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? ரொம்ப சீரியஸ். ஐசியூல இருக்காங்க. அதனாலதான் அன்பு சாரால இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு அவரை ரிலீவ் பண்ணிட்டாங்க.
இன்னும் மாயா மேடம் ஹாஸ்பிட்டல்லையே தான் இருக்காங்க. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? மாயாவுக்கு ஆக்சிடென்ட்டா? மேடம் எங்களால் நம்பவே முடியல மேடம். அதாவது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். ஆனா உங்க வாழ்க்கையில தெரிஞ்சே ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ண போறான். அதுக்கு முதல்ல என்ன செய்யறதுன்னு பாருங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? தெரிஞ்சே எங்கள் வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் பண்ண பார்க்குறாங்களா? யாரு? எதுக்கு? இப்ப புதுசா சார்ஜ் எடுத்திருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கானே, சரியான யமகாதகன். அவனுக்கு நியாயம் தர்மம்லாம் எதுவுமே கிடையாது. காசு காசுன்னு எல்லாமே அவனுக்கு காசு தான். இப்ப கதவை சாத்திக்கிட்டு பேசினாங்களே, கண்டிப்பா ஏதாவது டீலிங்கா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பணம் கை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். கமிஷனர் வேற இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, காசுக்காகவும் கமிஷனர் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவும் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வேணாலும் செய்வான். எப்படியாவது உங்களை அக்யூஸ்ட்னு ஃப்ரேம் பண்ணி இந்த கேஸை முடிக்க பாப்பான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம், எப்படியாவது மாயா மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, முடியாது. மாயா மேடம் இன்னும் கான்சியஸ்க்கு வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் கோர்ட்ல நமக்கு பர்மிஷன்லாம் கிடைக்காது. அவங்களே சரியாயி வந்து உங்களை பார்த்தாதான் உண்டு. ஆனா அதுக்குள்ள கேஸை முடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நடக்குது. இப்போ என்னடா அப்ளை பண்ணுறது? ஆண்டவா, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்பதான் மாயா மூலமா ஒரு நம்பிக்கை கிடைச்சது, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஒண்ணு ஒன்னா பிரச்சனையா வந்தா என்னதான் செய்யறது? தயவு செஞ்சதுல இருந்து நீ தான் எங்களை காப்பாத்தணும். என்ன மாப்பிள்ளை இது? நம்ம விளையாடுற பரமபத விளையாட்டில் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு பாம்பாவே வருது. சே, அவ்வளோதான் மாம்ச, எல்லாமே விதி. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மாயா கிட்ட என்ன எவிடன்ஸ் இருந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு என்ன சொன்னாலும் அதெல்லாம் எடுபட போறதே இல்லை. பாப்போம், காலம் நமக்காக என்ன வச்சிருக்குன்னு பாப்போம். ஆண்டவா, மாயாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சார், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. சரிம்மா. சார் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இந்த பேக் இருந்துச்சு சார். ஓ, வாங்கிக்கோங்க சார். தேங்க்யூ சார். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். இங்கன்னு தெரிஞ்சவொடனே எடுத்துகிட்டு வந்தேன் சார். உள்ளே எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சார். பரவாயில்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கு அதில் என்ன இருந்துச்சுன்னு தெரில. எனக்காக எவ்வளோ தூரம் மெனக்கட்டு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நிமிஷம். ஐயோ இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம் சார். வேண்டாம் சார், பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஏங்க. மாயா, 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 எந்திரி மாயா. மாயா, கமான், கொஞ்சம் ட்ரை பண்ணு.
பேக் வேணுமா? என்ன ஃபைல்லாம் உள்ள இருக்கு மாயா, பத்திரமா தான் இருக்கு. என்ன மாயா, என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. யாரு? வினயா? வினய் ஜெயில தான் இருக்கா. அந்த கேஸ் இப்ப நான் பார்க்கல. மாயா, 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 டாக்டர், டாக்டர், மாயா, 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 டாக்டர், மாயாக்கு இப்ப கான்ஷியஸ் வந்துச்சு. என்கிட்ட பேசுனாங்க. என்ன சொல்றீங்க அன்பு? ஆமா டாக்டர், என்ன அடையாளம் தெரிஞ்சது. எதுவுமே மறக்கல டாக்டர், ஞாபகம் இருக்கு எல்லாமே. வெரி குட். உங்க நம்பிக்கை வீண் போகல. இவ்ளோ சீக்கிரம் உங்க கான்ஷியஸ்க்கு வந்ததே கண்டிப்பா ஒரு குட் சைன் தான். ஆனா சீக்கிரமே மறுபடியும் அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டாங்க டாக்டர். அது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரெயின் ரெக்கவர் ஆகும். இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சந்தோஷப்படுங்க, பயப்பட வேண்டாம். she will be all right. சரிங்க டாக்டர். மாயா, கேட்டல மாயா, உனக்கு ஒன்றும் இல்லை. நீ சீக்கிரமா சரியாயிடுவேன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. மாயா, நானும் இதான் மாயா சொல்றேன். உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். பழைய மாதிரி கம்பீரமா நீ முன்னாடி வந்து நிப்ப. நம்ம மறுபடியும் கோர்ட்ல போய் சண்டை போடலாம். அப்புறம் அந்த வினை, இந்த நிலைமையில கூட உனக்கு அந்த கேஸ்ல ஞாபகம் இருக்குல்ல? அந்த கேஸ்லயும் நீ தான் மாயா கண்டிப்பா ஜெயிப்ப. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாயா. சார். என்னையா? சார் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் சார், அர்ஜென்ட்டு. இரு வரேன். போப்பா. முரளி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வந்திருக்காங்க? அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா உங்களை பார்க்கணும்னு தான் சொன்னாங்க. நீங்க போய் பாருங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். சரிங்க, பாத்துக்கோங்க. சரி. வினய், சீக்கிரமா பேசிட்டு வாங்க. சரிங்க, தேங்க்யூ. ஹலோ. ஹலோ அன்பு, நான் வினய் பேசுகிறேன். தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் கட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசணும். என்ன விஷயம் வினய், சொல்லுங்க.
இப்போ தான் மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சுது. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? யா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டியாச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. ஆமாம், உங்களுக்கு யார் ஃபோன் கொடுத்தது? அன்பு, ப்ளீஸ் நான் சொல்கிறது மட்டும் தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. நீங்கள் இல்லாமல் இந்த கேஸை வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. மாயா வேற இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அன்பு. லாஸ்ட் டைம் மாயா மீட் பண்ணும்போது எல்லா உண்மையும். ஹலோ வினய், ப்ளீஸ் இங்கே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. மாயா இப்போ சுயநினைவு இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் வேற என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ போய் உங்கள் கேஸை பற்றி பேசுறீங்க. வினய், தயவு செஞ்சு நீங்கள் வேற லாயரை பார்த்துக்கோங்க. ஐயோ அன்பு, நான் லாயருக்காக சொல்லல. மாயா கடைசியாக பேசினப்போ அவங்ககிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருந்ததா? மாயா, அன்பு அன்பு மாயா, மாயா என்ன பாரு. மாயா, மாயா எந்திரி. மாயா, மாயா என்ன சொல்ல வர? புரியல மாயா, என்ன சொல்ல வர? மாயா, 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 மாயா. என்னாச்சு, பேசிட்டீங்களா? இல்லை மேடம், பேசிட்டு இருக்கும்போதே கால் கட் ஆயிடுச்சு. திரும்பி டயல் பண்ணால் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. யாரும் இல்லைங்களே? அப்படியா? இருந்தாங்களே, எங்கேயாவது டீ குடிக்க போயிருப்பாங்க. சரி, இவரை பார்த்து கூட்டிட்டு போங்க. இவரு முக்கியமான கேஸ். இன்ஸ்பெக்டர் பார்த்தாருன்னா கத்துவாரு. சரிங்க, பார்த்து கூட்டிட்டு போங்க. நான் கூட்டு போறேன். தம்பி வா. என்ன மாப்பிள்ள, மாயக்கிட்ட ஃபோனில் பேசினேன், என்ன சொன்னாங்க? அந்த ஆள் பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிட்டாயா? நல்ல காலத்துலேயே நம்ம பக்கம் நிற்க மாட்டான். இப்போ மாயா வேறு இந்த நிலைமையில் இருக்காங்க. இப்போ யாருன்னு வந்து என்ன செய்யறது? எல்லாம் நம்ம நேரையா? அதில் மாப்பிள்ள, ஒரு விதத்தில் பார்த்தா அன்பு நியாயமானவன் தான். நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் நமக்கு அகென்ஸ்டாக நடந்துக்கிறான். நம்ம எல்லாம் தப்பு இல்லைன்னு அவனுக்கு எப்படியாவது புரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோ. அதை புரிஞ்சுட்டான்னா அவன் அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடுவான் மாப்பிள்ள. ஆமாம், ஆனால் அதை எப்படி தெரியப்படுத்தணும்னு தான் எனக்கு இப்போ தெரியல. சரிடா, இப்போ எதுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆகி பேசுகிற? எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல மாம்சு. மண்டையெல்லாம் காயுது. முன்னாடியாவது பரவாயில்ல, தப்பு நம்ம மேலே நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் இல்லையா? நமக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம ஏன் எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கணும்? நீ நான் இங்கே, மித்ரா பக்கத்து செல்ல, விக்ரம் ஹாஸ்டலில் இருக்கான். எல்லாம் தலையெழுத்து மாம்சு. என்னால் முடியல மாம்சு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே அப்படியே கை நழுவி போயிருதியா? என்ன செய்யறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே மாம்சு. நமக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே ஆள் மாயாதான். இப்போ அவங்களும் சுயநலம் இல்லாமல் கிடக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகுனே தெரியலையா? என்ன பண்ணுறது மாப்பிள்ள? அந்த கான்ஸ்டேபிள் அம்மா அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்ததால நீ அன்புகிட்ட பேசினா, ஆனால் அவங்ககிட்ட பேசல. அதான் சொல்லுவாங்கல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு. அந்த கதையாக இல்லை இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நம்மளை நாம சமாதானப்படுத்திக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கு வேறு வழியே இல்லை. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னம்மா, ஆளை கரெக்டா அடையாளம் பார்த்து சொல்லிடுவேல? அதெல்லாம் சொல்லிடுவேன் சார். இங்க பாருமா, நல்லா கவனமா பாரு. உங்க மாமாவோட ஒத்து போற மாதிரி ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கச்சிதமா ஒத்து போனா மட்டும் சொல்லு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட வேணாம், நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். நாளைக்கு உங்க பாட்டி வந்து பார்த்தாலும் கார்த்தி தானே நம்பணும். அப்படி இருக்கணும், சரியா? யோ, அந்த பாடியை திறந்து காட்டியா? ஓகே சார். ஏமா, இதுவா? இல்ல சார். யோ, அடுத்ததை காட்டு. யோ, இது ஓபன் பண்ணியா? இல்ல.
இது குண்டா இருக்கு, இது வேண்டாம் சார். சரி அடுத்தபடி பார்க்கலாம் போங்க. அதை காட்டியா? சார் இது ஓகே சார், இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்லாம் சொல்லாத, கிளியரா சொல்லு. ஏன்னா விஷயம் பெருசு. இல்ல சார், இது கரெக்டா இருக்கும். பார்க்க அப்படியே என் மாமா மாதிரி தான் இருக்கு. எல்லாம் அப்படியே கரெக்டா ஒத்து போகுது.